மேல் வாழும் அறிவாலயம் அறிவாலயம் அகரம் முதல் மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோட அகர முதல் எழுத்தும் முறையோடு மக்கள் அரசியலை முறையோடு அகரம் முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோட மிக 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 உயர்வான கருத்தோடு மிக மிக உயர்வான கருத்தோடு என்ன சிரிப்பு இது ஒரு சிரிப்பாயா சிரிப்பு என்ன இந்த எருவு மாடை மேய்க்கிறது அந்த ஞாபகத்தில் இப்படித்தான் கத்துவியா இங்கே காண்கிறக்கும் பெரியவர்களுக்கும் தானவர்களுக்கும் நான் ஒட்டப்பிரகம் கசக்கட்டம் கண்டு ஐயா தேவர் மையாளுக்கு என் வனப்புறம் காலி மாய்த்து தெரிச்சந்து சென்று என்னுடைய மகிழ்ச்சி முடிந்து வந்தாத்தான் நம்முடைய திட்டம் இங்கு தானாபதி வழியாக நடிக்கும் நமது திருப்போணம் அருகாமையில் உள்ள மடப்புறம் காளி அருகாமையில் உள்ள தேலி கிராமத்தைச் சேர்ந்த நமது மறைந்த மாமேதை பாசத்துக்குரிய அன்பு ஐயா சோதிமாணிக்கம் அவருடைய அன்பு மருமகன் பொன்மணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக தேவர் மகாசபை சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. என்ன கேட்கலாம்? பொன்னாடு பற்றி கௌரவ பற்றிய கிராமத்தாருக்கும் பொதுமக்களுக்கும் தேவர் முக்களத்து மாமணி ஐயா அவர்களையும் அழைத்து என்னுடைய கதை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.
கண்ணாடியில் கிளாஸை காணா ஓட்ட கண்ணாடி கிளாஸ் எப்படி உன் கண்ணுக்கு தெரியல அவளை எப்படி கண்ணாடி பாருங்க. வெளிநாட்டுல இருந்து எங்கேருந்து இறக்கி அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி பத்தியாப்ப கண்ணாஸ்பத்திரியில் வாங்கினா கதையை கேளுங்கப்பா. கொண்டா சுத்தமாக கிட்ட நீ கண்ணு வச்சு போடுவ நீ கிளாஸ் இல்லை இதுல கிளாஸ் இருக்குப்பா. என்ன மணிமேல் மாதிரி நோக்க தெரியாதுப்பா. முன்னொரு காலத்து கட்ட மூத்திரையும் மடக்கை கொத்தமல்லி செலுத்தப்பட்டு என்னோட வாங்க மூச்சு விட்டார்கள். எருவு மாடு பூரா என்ன கட்டி வச்சுட்டே எல்லாமே அழிக்கிறாம்ல. யூடியூப்ல ஓடிட்டு எல்லாமே சொல்லாங்க. அப்புறம் தெரியும் சும்மா இருக்கு பாடுவாங்க வருவாங்க. தெரிஞ்சாதான் யூடியூப்ல என்ன 20 எருவு மாட்டி பத்தி விட்டுட்டு வீட்டுல இருந்தா அப்புறம் போய் மேய்ஞ்சி வரட்டு. நம்ம நடுவே இருந்தா உழப்பி எடுத்து வந்துருமே ஜாக்கிரத. ஒரு நாளைக்கு உன் ஊர்ல பச்சாடு விட்டுட்டு எங்கன வெள்ளாம இருக்கு பார்க்க போறேன். உங்க ஊர்ல விட்டுறாது எல்லாரும் சித்தில இருப்பாங்க. அங்கேயும் நிற்குப்பா. அங்கே ஒரு மாடு வாங்கி போயிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இங்க நினைச்சேனே. ஆமா இங்க ஒரு மாடு வாங்கி போயிருக்கேன். நம்ம சேர்த்து விட்டு அன்னைக்கு நிலைமைக்கு 6000 ரூபாய்க்கு வாங்கி போயிருக்கேன். இன்னைக்கு நிலைமைக்கு 50000 விற்குது தெரியுமா? இப்ப எருவு மாடு மேய்க்கிற பால் கறக்கிற அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா முக்காவாசி தண்ணியை ஊற்றி திருப்பணம் பூரா தீக்கடை பூரா தண்ணியா தான் இருக்கு. உழைப்பவர்கள் எப்படியும் செய்யலாம்ப்பா. உழைக்கிறவர்கள் என்ன வேஷம் போட்டு எருவு மாடு வந்து எப்படி பால் பட்டி உள்ள இடங்கள்லாம் எருமனுடைய வாகனமா இருந்தா இருந்தாலும் அவருடைய இடத்துக்கு சுத்தமான வெள்ளைன்றது அவர்தான். எப்படி வெள்ளை பசு மாட்டிலோட நீங்க மஞ்சள் வந்து இந்த மாதிரி இருக்கு. இது வந்து சுத்தமான வெள்ளை. இதுதான் இதுல யூடியூப் அசிங்கப்படுத்துறது. இது என்ன சொல்லிட்டு புகழ்பற்றி இதை பத்தி நாடகம் புகழ்படுறது நல்லது இல்லையா? அந்த இறைவன் இருக்க கட்டை கட்டிக்கு என்னைக்கு பட்டி பழகவனும் பாப்பான உங்க வேணும் நாடத்தை முடிக்கிறாப்புல பாருங்க. பட்டி நாடத்தை முடிக்க பெருகணும். அந்த தேவாலயா அப்படி சொல்லுங்க. அனைத்து நம்மளுடைய மக்கள் காக்க வேண்டும். அவரை வச்சுதான் நாடு எங்கும் புகழ்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னப்பா? ஆமா அவர்ல அவர் பக்கத்துல நம்மளுக்கு பின்னாலே வந்துகிட்டு அவர் பேர் சொல்லித்தான் நாட உலகமே இருக்கு. ஆமா உலகமே தெய்வீக திருமகன் இன்னைக்கு நம்ம நாட்டில் அன்னை ஒரு சொன்னார் அர்த்தம் சொன்னார். நம்ம மண்ணிலே பிறந்து நம்ம ஆளுகளை பிறந்து அவருடைய இடத்துல பிறந்திருந்தார் இன்னைக்கு அவருக்கு ஒரு மரியாதையா இருந்திருக்கும். இதை காட்டிலும் தெய்வமா இருந்திருப்பார்கள். இன்னைக்கு எப்படியே அம்மா பிறந்தவருக்கு நாங்க தான் போறோம். நானும் ராமதாசனே வெற்றியில நீங்க முழுவதுமா? ஆமா உங்க ஊருக்கு உங்க ஊர் பேரு தான் தேலியா? எங்க ஊர் பக்கம். உங்க ஊர் பக்கம் தேலியா இருக்கு. அம்மா மானாம அன்னவாசல் தேலியா. அன்னவாசல் தேலியா நீ அந்தூரா? நீ அங்கதானே தேவர் அம்மா பிறந்தவர் தெரியாதா? ஓ அப்படியா? தெரியாம இருக்கு. இல்ல உனக்கு நோக்கு அந்த ஊர் தெரிந்தாத்து உன்னை பார்த்திருப்பனே. இங்கதான் நான் பேசுறேன். கட்டப்பம்மன் பூமத்திரை ஒரே மண்ணை பிறந்தவர்கள் மண்ணாதி மன்னர்களாம் மண்டிட்டு வருகின்றார்கள். இந்த கட்டம் மட்டும் மறிக்க தடுக்கிறார்கள். கொடுக்க மறுக்க சொல்லி இந்த எட்டாவது எட்டப்பன் எங்கள் நாடாக சுட்டு பயம் சரியாம திட்டத்தை கூறினார்கள். அது மத்தாமல் ராமனார் வீட்டை கலைத்து என் வரி கொடுக்கிறான் இல்லை மதிப்பு கேட்கிறான் கேட்டார்கள் என் மன்னரிடம். அதற்கு என் மன்னர்கள் நடத்தார்கள். வானம் முழுகிறது பூமி வேறு மக்கள் நிலத்தில் வேறுள்ள நிலத்தில் சிந்தப்படுகிறார்கள். உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் கிறிஸ்தி சொன்ன உடனே கட்டப்பன் மன்னர்களை தவறாக பேசி மிந்திய பெற்று விட்டார்கள். பக்கத்தில் உமத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரி வரையும் ஆன்மணி தொட்டைகளை ஆன்மணி தொட்டவனை கையை துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். நாங்கள் ஆள் கொற்றியாக ஆள் ஒரு மாமா வரையிட்டோம். என்னை மேன்மாறியும் அவர் இருவரும் ஒரு சிறந்தார்கள். அப்போ நீங்கள் காப்பாற்றி ஆரம்பே மற்ற பகு வெள்ளியத்தை திறந்து ஜெயிலை மீட்டு ராமநாதபுரம் சேதிக்குள் வெள்ளியமாசரை எடுத்து இந்த பிள்ளமை மட்டும் மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டாமல் பாஞ்சாங்குறிச்சிலே வெள்ளியத்திற்கு வெள்ளியமாத்திரம் வந்துட்டார்கள். அங்கே ஆடமன பல அமைச்சர்கள் பல வீரமலத்தை திருமணத்தினார்கள். அப்பவும் நார்ம கலக்கப்பள்ளி என்ன ஏனைக்கவில்லை. பத்தானி என்னை கொண்டோகி திருச்சி சிறையில் விட்டார்கள். தப்பிக்க ஓடி பார்த்தன் நாடி பார்த்தன் ஒன்ற வழியிலே பிள்ளை மகன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்னை ஆனந்தமாக கொண்டோகி எடி ஓட்டப்போன் கேட்டுங்கள். இந்த மன்னர்களே இதை அவர்கள் ஒப்பிக்க தப்பு சொல்லி வீடு சேர்ந்து விட்டேன்.
என்னுடைய மடி வந்தால் ஏன் கண்ணின் தொக்கம் கேட்டேன். பத்தா நீங்க எல்லாம் கேக்குறீங்க இந்த எத்தனை எருமை மருந்து என்ன எருமை மருந்து ஆற சொல்றீங்க? அந்த ஐயா ஆளு 3 அடி தான் இருக்கேன், வகுற பாருங்க கெல்மெட்டை முழுகிறது மாதிரி. யாரும் இழுச்சா போல அடுத்த கடவுளை போல பேச்சு பிடிக்கிறார்கள் போடனா. ஐயா வாங்க வாங்க வாருங்கள் 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 முள்ளுப்பட்டி முத்தமிழாக்கி வாருங்கள் வாருங்கள் ஐயா வாங்க கணக்கு 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 வாருங்கள் 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 முள்ளுப்பட்டி முத்தமிழாக்கிறே. ஐயா வாங்க கணக்கு கணக்கு என்ன வார்த்தை தெரிவிக்கிறேன் போயானா ஆமா போயானா ஆட்ட போக ஒரு அரமண முள்ளுப்பட்டி முத்தமிழாக்கியர்கள் ஆமா ஒரு ஐயா பார்த்து என்ன வார்த்தைகள் தடுமாட்டமாக எடுத்து கிடக்கப்பட இப்ப என்ன சொல்லிவிட்டு ஒரே கோபப்படுங்க ஐயா. அரண்மனையில கிளிகட்டு நாய்க்கிறதுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கான்? இருக்கிற பொருளை பார்க்க இருக்கிற குதிரைக்கு பக்குவமா தீவனங்கள் வைக்க வேண்டும். குதிரைக்கு கொள்ள வைக்கிறான் கொள்ள வைக்கணும் புள்ள வைக்கிறான் புள்ள வைக்கிறான். ஆமா எதற்கால எகனைக்கு மகனை வேலை செய்யறாரு கிளிகட்டு நாய்க்கிறாரு. கொள்ள வைக்கிறாரு புள்ள வைக்கிறாரு புள்ள வைக்கிறாரு கொள்ள வைக்கிறாரு. மாத்தி மாத்தி வச்ச குதிரை என்னாக தின்னாதியல மகுரு ஊறி போயிரு. ஆமா அவர் வந்துக்கிற நேரம் அந்த நேரம் பார்த்து நீங்க அரண்மனையில கூப்பிட்டீங்க வந்ததோட 5 வந்துட்டான். இதுக்கு போய் நம்ம உங்களை பேசணும்னு பிரமாதமா பேசுறீங்க. வருக 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 முள்ளுப்பட்டி முத்தம் நாய்க்கிறே வாருங்கள். ஐயா வாங்க கணக்கு கணக்கு பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். ஐயா பாளையங்கோட்டை இருந்து பங்குனி மாசம் வெயில்ல நடந்தே வந்திருக்கீங்க ஓட்டப்படாததுக்கு. ஆமையா ஐயாவுக்கு வேறுத்து போய் வந்திருக்கீங்க. நம்ம ஐயா பார்த்து என்ன இல்லையா வேறு இத்து போயிருக்கலாம். அவன் அந்த வேப்ப மரத்து வேறு நான் இத்து போயிருக்கேன். இல்லைங்கய்யா வேர்வையோடு வந்திருக்கீங்க. நான் பாளையங்கோட்டன் கசக்கோட்டை 110 பட்ட நிலைகளாம் சரி சேகரித்து ஆமா ஒப்படைத்து பங்குனி மாத்த வெள்ளியை எலஜி தட்டு தடுமாறி குறையோட உனக்கு ரமணாத சொல்லிய. இல்லைங்கய்யா வேர்வையோடு வந்திருக்கீங்க களைப்போடு வந்திருக்கீங்க. ஆமையா இப்படி சேத்துல புடுக்காரீங்களா? நம்ம சேத்து புடுக்கறவா இல்லைங்கய்யா சேர்ல இப்படி உட்காரீங்களான்னு கேட்க வந்தேன். ஐயா சொல்லுங்க உட்கார்றக்கும் அமரக்கும் வரலை. எதற்காக? என்னுடைய மகன் காதலாசி சிறப்பாக நடத்தும் அதுதான் பிள்ளமன் அரண்மனை நோக்கி வந்திருக்கேன். ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காலனி விழா மிக சிறப்பாக நடத்தி தர நாங்க கடமைப்பட்டுள்ளோம். ஆமையா ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாச வெயில நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமையா களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பியா காப்பி என்னையா என்ன கோழி கேட்கறிக்கிற மாதிரி இல்ல கேட்கறீங்க. நீங்களும் ஒரு முள்ளுப்பட்டி முத்தமிழாக்கியர்கள் உண்மைதான் 300 வேட்டு படை தலைவர்கள் நாங்களையா இந்த அரண்மனைக்கு வந்து அடியா பிடிக்கிற ஆனந்தமாக கொண்டாட்டமா இருக்கிற அட கோழின்றீர்கள். இல்லைங்கய்யா காப்பி சாப்பிடுறீங்கன்னு கேட்க வந்தோம். ஐயா காப்பி 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 அட வேண்டாம். அப்ப ஐயா காப்பி சாப்பிட மாட்டீங்க? நோ 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 நோ. ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் மில்க் மில்கா மில்க் பால் பாலியா? பால் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாமியா. அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம் வாழைப்பழம் முந்த பழம் நேந்திரம் பழம். ஏன் நம்ம கடலாடிய சுத்தி வெளியே கூட பழமையா முந்தைய பழம் நேந்திரம் பழம் அப்படியா? அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? ஆமா உங்க பழத்தையும் சாப்பிட்டா நல்லா இனிச்சு புணுங்காது. ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டு பாருங்க அப்புறம் வாடிக்கை வேணும். நீங்க உங்க பழம் நல்லா இடிச்சு நல்லா போகுது தள்ளி போக. நீங்க யார் பழமா சாப்பிட்டுருக்கீங்க? இல்லைங்கய்யா பழம் வாழைப்பழமையா பச்சை பழம்? அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் வேண்டாமியா. அப்ப இந்த இது சாப்பிடுறீங்களா? என்னது இந்த முறுக்கு மிச்சரு புடுக்கு மிச்சரா? முறுக்கு மிச்சரியா? எந்த கடையில விக்குது? எந்த கடையில விக்கிறா புடுக்கு? உங்களுக்கான முறுக்கு மிச்சரியா? முறுக்கு மிச்சர் என்னையா பம்பா அடிக்கிறீங்க? முறுக்கு மிச்சரியா? அது வேண்டாம். அதெல்லாம் வேண்டாமியா. அப்ப அப்ப இந்த இது சாப்பிடுறீங்களா? என்னது ஆரஞ்சு ஆரஞ்சு பழமையா? ஆரஞ்சு பழம் அப்படியா? ஆமா. வேண்டாம். நோ 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 நோ. ஆப்பூளா? ஒரு பூல் வேணாமா? அது ஆப்பூள். அது எந்த கடையில விக்குது? ஆப்பிள் 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 APPL ஆப்பிள். அப்படியா? அது அது வேண்டாம். நோ 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 நோ. சரிங்க இந்த வெயிலுக்கு குளிர் பானம் சாப்பிடுங்க. என்னது நொக்கா கோலா? சரியாப்பா இதுலயும் பாருங்க எங்க கொண்டு போயா. முதல்ல ஆப்பூள் உண்டு அப்புறம் என்ன சொல்ற இப்ப நொக்கா எந்த கடையில விற்கும்? நொக்கா கோலா வேணாமா? கொக்கா கோலா எங்காம நீங்க போக தகுந்துட மாட்டீங்க. அப்ப நொக்கா கோலா வேணாமா? கொக்கா கோஞ்சில நொக்கா கோலா கொக்கா கோலாவா? நாங்க படிக்காதவங்க நீங்க படிச்சவங்க அதனால எங்களுக்கு எழுத்து பிள்ளை வரதான் செய்யும். அது வேண்டாமியா. இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? இல்லையா பேண்டா கலரியா? பேண்டா கலர்
பேண்டா கலர் ஓ அப்படியா ஆமா அது வண்ட அது வேண்டாமா அதெல்லாம் வேண்டாமே இல்ல குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா என்ன விட்டா குளுக்க விட்டா சாப்பிடுறீங்களா குளுக்கோட்டாயா குளுக்கோட்டா சொல்லுங்க அது குளுக்க விட்டான்றீங்க குளுக்கோட்டா அது வண்ட அது வேண்டாமா நோ 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 அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி என்னதான் சாப்பிடுவீங்க ஐயா சொல்லுங்க திருநெல்வேலி அல்வா லாலாக்கடை லட்டு மைசூர் பாக்கு ஏன் நம்ம கடலாடி பாக்கலாம் பிடிக்காதா இங்க இருந்து மைசூருக்கு தான் போடுமா ஐயாவுக்கு கிளம்புற மைக்கு கொஞ்சம் ஐயாவுக்கு ஏத்துக்கிறாரியா சரி சொல்லுங்க மைசூர் பாக்கு மசூர் பாக்கு மைசூர் பாக்கியா அதுக்கு மசூர் பாக்குன்ற மைசூர் பாக்கு ஜலேபி சீலப்பி ஐயோ ஏன் அதெல்லாம் சின்ன பிள்ளை பிரியா ஒட்டி இருக்கு ஜிலேபி பச்சரிசி பொங்கல் நெய் பலகாரம் மலங்காட்டு நேந்திர பங்கனி உண்டு தெரியுமா என்ன பழம் மலங்காட்டு நேந்திர பங்கனி உண்டு நேந்திர பழமா ஆமா இப்போதைக்கு நேந்திர பழம் இல்ல சரி வேணும்னா ஒரு பூவம்பழம் இருக்கு சாப்பிடுறீங்களா சக்கம ஆலயத்துல வாழைப்பழம் சக்கம ஆலயத்துக்கு பூஜை செய்வதற்காக ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்திருக்கீங்க பூவம்பழம் சீப்பு அதுல ஒண்ணு தானே சாப்பிடுறீங்களா நேந்திரப்பழம் ஒன்று நேந்திரம் பழம் ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவாய் பால் சாப்பிடுறீங்களா ஆமையா என்ன ஐயா பால் குடி மறக்கல போல உங்க அம்மத்தா தொப்ப பசி மாதிரி வீட்டுல படுத்துருப்பாங்க அளவு அடைச்சுக்கிட்டு ஒரு சாச்சு படுத்துக்கிட்டு வரட்டு இழுவலுங்க பால் நல்ல குமுக்குன்னு வரும் அது மட்டுமா அந்த கடைசியில் கொண்டாடுற ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மரியாதை இந்த மரியாதை ஏன் எங்களுக்கு இல்ல நீங்களும் படிக்காதவர்கள் ஐயா அரமனை கணக்கப்பல இல்லையா ஒரு ஓட்டப்படாததுக்கு அதிபதியான மந்திரி வந்த உடனே ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மரியாதை ஐயா வந்த உடனே ஐயா வாங்க அங்க உட்காருங்களா இல்ல பிடிங்க உட்காருங்களா இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா இதைத்தான் சாப்பிடுறீங்களா அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா இல்ல நம்மகிட்ட இருக்கிற பழம் சாப்பிடுறீங்களா எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மரியாதை எங்கப்பா சிரிக்காதரா சின்ன பழம் அடிச்சுனா கடவா பழம் பேத்து முடியறா போட ஐயா சொகுல அத்து முடிவேன் போட ஐயா வேண்டாம் டேய் போட என்ன முறைக்கிற ஐயா போட என்ன பீத்த பழம் அப்படின்னா அந்த 3 பேர் இந்த கஷ்ட கூட்டத்துல உங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா கேட்டார்கள் கேட்டது கேட்டாங்கல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ரோஷம் வந்துச்சா ரோஷம் வந்தா காரியத்தை விடுமாயா அதுக்கு நாங்க சும்மா இருந்தோமா ஒரு ஓட்டப்படாததுக்கு அதிபதியான மந்திரியார எங்க முன்னாடி வச்சு ஒரு 3 பேர் கேட்டு போட்டாங்களே அப்ப நாங்க மறுபடியும் நாங்க கேட்டோம்ல எப்படி டேய் போட திரும்ப பேசிக்கிட்டு ஐயா உள்ள தள்ளி சரியா போறேன் செகுல அத்து போடுவேன் படிக்கட்லயே காக்கப்படி பச்சை தண்ணி விட மாட்டேன் உன்னி அடிச்சன ஊளமுக்கு வெளியேறது ஐயா தான் அழைத்த குரல் கூடியாரு பிரட்டி எடுக்க தட்டி சவுடி பண்ணி போடுவேன் ஏண்டா தொன்ன போல ஐயா காக்க போடுவேன் ஏண்டா தொலதட்டி போல ஐயா வேண்டாம் அப்ப அந்த 3 பேச்சு நாங்க கேட்டோம் இல்லையா கேட்டார்கள் 3 பேர் கொள்ளை 110 பட்ட நெல்லும் கொள்ளை நீங்க அடிச்சடியில மடிந்தார்கள் இறந்தார்கள் நோக்கும் இவாளுக்கும் மாப்பிள்ள காரணம் நீ முள்ளப்பட்டி முத்தமலாக்கியார் நான் அரமனை கணக்கப்பளை இவாளுக்கு நோக்கு மாப்பிள்ள காரணம் அதுக்கே ஈப்புந்த மாடு மாதிரி அங்கிட்டு ஓடுறீங்க ஒரு அரமனை சேசமான மாப்பிள்ள காரணம் என்ன சொல்லிவிட்டு உடனே கோபப்படுறீங்க மாப்பிள்ள காரணம் ஐயா உங்களையில அந்த திருச்சி சிறையில அந்த வெள்ளையர்கள் பிடிச்சி அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா திருச்சியில உங்களை பற்றி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி கொடுத்தாங்க உங்களை பற்றி விசாரிப்பதற்காக உங்க சம்சாரத்துக்கிட்ட போனோம் நல்லா இருக்காது உங்களை விசாரிக்க உங்க வீட்டுக்கு போனோம் உங்க சம்சாரத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லையா அதாவது உங்களை பற்றி விசாரிப்பதற்காக உங்க வீட்டுக்கு போனா விசாரிக்க போனீர்கள் ஆமா உங்க சம்சாரத்துக்கிட்ட போனா நம்ம விசாரிக்க போனோம் இல்லையா சரி விசாரிப்பதற்காக போனா உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க கோடை நாய்க்கிறேன் மரியார்கள் வாங்க கிடிகட்டி நாய்க்கிறேன் வந்தவர்களை அதற்கு வாங்க சுப்புல் நாய்க்கிறேன் இதற்கு நீ அப்படின்னு எங்களை பார்த்து அண்ணேனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும் ஆமா போலும் 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 தங்கை மரவன் இதற்கு என்ன அப்ப எங்க தங்கை தான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன் ஆமா போலும் 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 அப்ப தங்கச்சி ஒரு என்னடி வேணும் மாப்பிள்ள என்ன உண்ணி அடிக்கிற பால் வைக்கிறேன் என்ன இப்படி கைதி விட்டு அடி ஏண்டி மாப்பிள்ள உங்களுக்கு என்ன தெரியும் சரி இப்ப நக்கல் பண்ண தெரியும் நையான் பண்ண தெரியும் யாருக்கு உங்களுக்கு சரி ஒரு இடங்கள் பிளாட் கிடந்தா ஆமா ஒரு அதார்த்தியமாக
ஒரு கடைய வைப்பைகள் வைப்போம், ஒரு மாட்ட கட்டைகள் கட்டுவோம், ஒரு குப்பையை கொட்டுவைகள் கொட்டுவோம், ஒரு வண்டியை நிப்பாட்டுவைகள் நிப்பாட்டுவோம், சொந்தம் கொண்டாடுவைகள் கொண்டாடுவோம், பக்கத்து வீட்டு சண்டை பண்ண சண்டையா இருக்கும் ஆமா அந்த தண்ணியை தயாரா பண்ணுவைகள் பண்ணுவோம். ஒரு இடத்து அல்ல விவசாயம் பண்ணா சரி. ஒரு ஆடு மாடு இறங்கினால் பொறுமைக்கார்கள் எங்களுக்கு ஒரு கோழி குஞ்சு இறங்கினால் பொறுமைக்கார்கள் எங்களுக்கு இப்படி விழா கமிட்டி ஒரு கூட்டம் பொதுக்கூட்டத்துல சரி. அடித்து மண்டை உடைத்து ஈழக்கோமா கட்சியில கையை கட்டிப்பீர்கள். யாரு? நீங்க நாங்க. ஐயா அப்படி அல்ல. ஐயா எப்படி? ஐயா பிடியா இல்ல ஐயா எப்படி? ஐயா எப்படி தெரியுமா? அம்பாஸ் பேப்பர் சரி, அம்பாஸ் மை முறையோடு எடுத்து இந்த பிள்ளைமாமல்வி உள்ள தள்ளிருவேன் இதுக்குள்ள பஸ் ஸ்டாப்லவே ஐயோட வரம் ஜர்ஜிவை போன அப்புறம் ஐயா எப்பா வருவார் ஒரு ஐயாவை பார்த்து என்ன வார்த்தை தைக்கிற ஐயா ஐயாவுடைய பெருமை என்ன ஐயாவுடைய அந்தஸ்தனங்கள் ஐயாவில் தந்த ஆயுதங்கள் என்ன என்ன பாஞ்சு கலக்க பாக்குற உங்க கால் மாத்தி என் கை கம்பிடிச்சு நல்ல கோழி குஞ்சு கால் மாதிரி சொடக்குன்னு ஒடிச்சு மேல தொங்கிட்டு போடுவோம் மூணு புடியும் போடுவோம் நான் அப்படியாரு பாருங்க ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறேன். நம்மளுக்குள்ள ஒரு அங்காடி பங்காளிக்குள்ள ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல தகராறு வந்துடும். ஒரு அங்காடி பங்காளிக்குள்ள சொத்து தகராறு இல்ல, எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு, உனக்கு எப்படி 10 சென்ட் கூட பக்கற போச்சு, எனக்கு எப்படி 10 சென்ட் கம்மியா பக்கற போச்சு, அப்படி என்ன செய்வோம்? ஒண்ணுக்கு பொறுமை இல்லாதபடி அடித்து மண்டை உடைச்சு ரத்தத்தை வடிச்சு கச்சேரி போய் நிற்போம். கச்சேரியில் என்ன செய்வோம்? காசு இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். காசு இல்லையா இருக்கிற நிலம் புலம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் விட்டு விட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமாய் நிற்போம். ஆனா ஐயா அப்படி அல்ல. ஏன்னா ஐயா படித்தவர் பட்டம் பெற்றவர். ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர். அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர். 9 ஈசான 9 வகுப்பு படிச்சவர். 9 வகுப்பு படிச்சோன்னு சொல்லி அதற்கு 9 இல்ல உங்களை பத்தி பெருமையா சொல்றேன். 9 வகுப்புடா. சரி, அன்னைக்குள்ள பெரியவர்களுக்கு தெரியும் எப்படி ஏட்டு படிப்புகள் பனை ஓலை ஏட்ட பனை ஓலைனால் எழுதப்பட்டது பிரமா படிப்புகள் அந்த எழுத்தாடினால எழுதினார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா? என்ன? நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆமா, ஆள் மாட்டை கூட வித்து பிள்ளைகளுக்கு காலேஜுக்காக படிக்க வைக்கிறார்கள். உண்மைதான். நகநட்டை கூட வித்து கூட மக்கள் நல்ல முறையா படிக்க நல்லா இருக்கட்டும் படிக்க வைக்கிறார்கள். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பேர் செல்போன் என்ற காமாய் போச்சியா? அதற்காக அன்றுள்ள படிப்பு வேற இன்றுள்ள படிப்பு வேற இருந்தாலும் அன்னைக்கு அரனா ஒரணா ஓட்டக்காசா இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகுமா? அதெல்லாம் மாற நாடு மாறி நவீன காலம் இன்டர்நெட் இமெயில் லேப்டாப் இப்படி படிக்கிறீங்க. படிப்பெல்லாம் அந்த காலத்து படிப்பெல்லாம் வேற. ஆனா ஐயா கால் செலவு கோவப்பட மாட்டீங்களே. நீங்க எந்த கையில பேனாட்டு எழுதுற முறையை மட்டும் எங்கிட்ட சொல்லி கொடுங்க. எங்களுக்குள்ள அண்ணன் நம்பிக்கை அடிச்சுக்கிற நாளைக்கு விட்டுருவான். உடனே ஒரு வாரத்தை மட்டும் ஊனுங்க உடனே விடுறான். ஆமா, வளையில பேனால் வளையில பேனா எழுதில பேப்பர் முறையோடு எடுத்து சரி இந்த பிள்ளைமல்வி உள்ள தள்ளுங்கள். எதுக்குள்ள? போஸ்டாப்லவே. சரி, ஐக்கோடு ஒரு மஞ்சள் போறோம். வலது கையில இருந்து உள்ள வரீங்க. ஆமா. இப்போ நான் முள்ளுப்பட்டி முத்தமநாயக்கர் கட்டபொம்மனுடைய தாய் மாமன். நீங்கள் திமல் தானாதி பிள்ளை. நம்ம 2 பேரும் அரண்மனையில சகஜமா மாமன் மச்சன் முறை கொண்டாடிக்கிறோம். சகஜமா விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு 4 பேரு நீங்க அந்த முதுகுளத்தூர் பைபாஸ் ரோட்டில் ஒத்தேடியை பார்த்து போய்க்கிறீங்க. நடந்து போய்கிட்டே இருக்கிற அந்த குருவி காட்சி இருக்குல்ல, அங்கே தூக்கி போட்டு மணி கட்டி அப்படி சொடக்கு நோடி தொங்கோட்டு போடுறாங்க. அப்புறம் நோனா எடுத்து சூனா வச்சு பூனா எழுதுங்க. என்னையா ஒரு ஐயா பார்த்து வாத்தி பார்த்து பூனா எடுத்து சூனா சுருக்கமான செய்தி நோட்டு புத்தகத்தை சூனா பூனான்ற அர்த்தம் என்ன? நோனா சூனா பூனா அதாவது சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்தில் எழுதுவீங்க. நோனான்றது நோட்டு, சூனான்றது சுருக்கமான, பூனான்றது புத்தகம். அதான் நோனா சூனா போயாங்க. இருக்கட்டுமியா? நம்ம தெய்வீக துணங்கி